கோடானு கோடி யாகங்கள் செய்யறதை விடவும் சிவபெருமானுக்கு ஒரு வில்வ இலைய சமர்ப்பணம் பண்ணி வழிபட்டா கவர்ச்சியான தோற்றமும் அழகான கண்களும் இயற்கையாவே இவங்களுக்கு அமைஞ்சிருந்து அவங்களுக்கு தண்டனையும் கொடுத்து சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அது இவங்களுக்கு கச்சிதமாவுடைய கஷ்ட நஷ்டங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்க மாட்டாங்க. வெளியில பாக்குறதுக்கு ரஃப் அண்ட் டஃபா தான் இருப்பாங்க. ஆனா உண்மையாலுமே மென்மையான மனது கொண்டவர். செய்யற வேலையில எந்த சின்ன தப்பு கூட வராம அதை பண்ணக்கூடிய ஆற்றல் இவங்க. ஒரு சின்ன தப்பு வந்துட்டா கூட அதை சரி பண்ண தயங்க மாட்டாங்க. முயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்றாங்கல்ல, கன கச்சிதமா இந்த வார்த்தை பொருந்தும். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவுல சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்க வாழ்க்கையில செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, இத பத்தி எல்லாம் நம்ம இந்த வீடியோவுல பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் காஷ்யப பி ராம்குமார், உங்கள் வாழ்வியலுக்கான வழிகாட்டி ஜோதிடர். இது நம்ம டிவைன் வேதா சேனல். இவர்களிடத்துல எதையுமே நேர்த்தியா அழகா செய்யக்கூடிய ஒரு குணம் இவங்க கிட்ட இருக்கும். கவர்ச்சியான தோற்றமும் அழகான கண்களும் இயற்கையாவே இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். பேச்சுல ஒரு விதமான அதிகாரம் இருக்கும். ஆனா அதே சமயம் இனிமையாகவும் பேசுவாங்க. எதையுமே இவங்க தனியா நின்னு ஜெயிக்கணும்னு பார்ப்பாங்க. யாருடைய உதவியும் நாடாம ஒரு காரியத்தை செஞ்சு அதுல ஜெயிச்சு காட்டுவாங்க. ஒருவர் பல தவறு செய்யும் போது அதை மன்னிச்சுக்கிட்டே வர இவங்க ஒரு காலகட்டத்துல வெகுண்டெழுந்து அவங்களுக்கு தண்டனையும் கொடுத்துருவாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இவங்களுக்கு கச்சிதமா பொருந்தும். இவங்க கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் என்னன்னா, இவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்க மாட்டாங்க. ஆனா இவங்களுடைய சந்தோஷங்களை எல்லார்கிட்டையும் பகிர்ந்துப்பாங்க. தன்னோட குடும்பத்து மேல அளப்பரிய பாசம் வச்சிருப்பாங்க. ஆனா அதை வெளியில காட்டிக்கவே மாட்டாங்க. இவங்க கிட்ட யாரு நெருங்கி பழகுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இவங்களுடைய மென்மையான குணம் புரியும். வெளியில பாக்குறதுக்கு ரஃப் அண்ட் டஃபா தான் இருப்பாங்க. ஆனா உண்மையாலுமே மென்மையான மனது கொண்டவர்கள். எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும்னு எப்பவுமே நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எந்த துறையில இருந்தாலும் அந்த துறையில தன்னுடைய முத்திரைய பதிச்சு அந்த துறையில ஒரு மேலிடத்துல இருப்பாங்க. தான் செய்யற வேலையில எந்த சின்ன தப்பு கூட வராம அதை பண்ணக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு. ஆனா ஒரு சின்ன தப்பு வந்துட்டா கூட அதை சரி பண்ண தயங்க மாட்டாங்க. அப்படி சரி பண்ண முடியலன்னா திரும்பி ஆரம்பத்திலிருந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்றாங்கல்ல, இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கன கச்சிதமா இந்த வார்த்தை பொருந்தும். கன்னிராசியில சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் இருக்கு. இந்த கன்னிராசியில சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட குணாதிசயங்களை பத்தி இப்ப நாம பார்க்கலாம். அதீத கோபம் இவங்களுக்கு வருங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அப்படியே அமைதி ஆயிடுவாங்க. இவங்க கிட்ட ஒழுக்கம் தவறாம அப்படியே பாதுகாப்பாங்க. நேர்மையா இருப்பாங்க. தன்னோட குடும்பத்து மேல அதீத பாசம் இவங்க கிட்ட இருக்கும். இவங்க எந்த வேலையை செஞ்சாலும் அடுத்தவங்க அந்த வேலையில குறை சொல்ல முடியாத அளவுக்கு அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. எதையுமே மறைச்சி வச்சு பேச மாட்டாங்கங்க. வெளிப்படையா பேசுற குணம் இந்த கன்னிராசியில பிறந்த சித்திரை நட்சத்திரக்காரருக்கு உண்டு. இவங்க கணிதம், அறிவியல் போன்ற துறைகள்ல நல்ல அறிவு இருக்கும். புதிதா ஏதாவது செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் இவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்துவாங்க. இவங்க அவங்கன்னு ஒரு பாரபட்சமே இவங்க காட்ட மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் சமமான அன்பை காட்டுவாங்க. யாரையுமே அலட்சியப்படுத்தி பார்க்கவே மாட்டாங்க. யாரையும் அலட்சியப்படுத்தி பேசவே மாட்டாங்க. துலா ராசி சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்கள் இருக்கு. இந்த துலா ராசியில பிறந்த சித்திரை நட்சத்திரத்துக்காரங்களோட குணாதிசயங்களை பார்ப்போம். 1000 கவலை இவங்க கிட்ட இருந்தா கூட முகத்துல தெரியவே தெரியாதுங்க. எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற மாதிரியே தன்னை காட்டிப்பாங்க. பணம் சம்பாதிக்கிறதுல மற்றவங்களுடைய கூடுதல் திறமை இவங்க கிட்ட இருக்கும். புதுமையான விஷயங்கள்ல இவங்க ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க.
ஆடம்பர ட்ரெஸ்ஸு, ஆடம்பரமா நகை, வீடு, நிலம் இதெல்லாம் வாங்குறதுல இவங்க ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் உடனே ரியாக்ட் பண்ணிடுவாங்க. எதையுமே மனசுல வச்சு மறைக்க தெரியாது இவங்களுக்கு. இவங்கனால இவங்க சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவியும் பண்ணுவாங்க. ஆனா அதை சொல்லியும் காட்டுவாங்க. இவங்க கடுமையான உழைப்பாளி. இவங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க இதெல்லாம் பிரிச்சு பார்க்க தெரியாதுங்க. அதனாலேயே இவங்க பல கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. இந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க வாழ்க்கையில செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தா, கடுமையான உழைப்பை எப்போதுமே விடவே கூடாது. இந்த கடுமையா இவங்க உழைச்சாங்கன்னா இவங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தே தீருவாங்க. எந்த செயலில இறங்கறதுக்கு முன்னாடியும் பொறுமையா ஆற அமர நல்லா யோசிச்சு அந்த வேலையை செய்யணும். அவசரப்பட்டு எந்த வேலையும் செஞ்சிடக்கூடாது. நல்லா ஆழமா யோசிச்சு முடிவு எடுக்கணும். கட்டிடக்கலை, ஓவியம், ஆடை வடிவமைப்பு இது போன்ற துறைகள்ல இவங்க கவனம் செலுத்தினாங்கன்னா இவங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். கைவினை பொருட்கள் செய்யறதுல இவங்க கவனம் செலுத்தினாலும் இவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இவங்க வாழ்க்கையில செய்யக்கூடாதது என்னன்னு பார்த்தா, பகட்டா செலவு பண்ணவே கூடாது. அதாவது தேவைக்கு என்னவோ அந்த செலவை மட்டும்தான் பண்ணணும். படோபகாரத்துக்கு செலவு பண்ணா கண்டிப்பா இவங்களுக்கு நஷ்டம் உறுதி. தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல இவங்க ஈடுபடவே கூடாது. ஒரு வாக்குவாதம் எங்கேயாவது ஆரம்பிக்குதுன்னா இவங்க பேசாம அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடணும். தேவையில்லாத வாக்குவாதத்துல இவங்க ஈடுபட்டாங்கன்னா இவங்களுக்கு தான் பிரச்சனை. இவங்க கிட்ட அசட்டு துணிச்சல் இருக்குங்க. ஆனா அந்த அசட்டு துணிச்சல் எல்லா இடத்துலயும் வேலை செய்யாது. இவங்க எல்லா இடத்துலயுமே அந்த அசட்டு துணிச்சலை காட்டுவாங்க. அந்த மாதிரி அசட்டு துணிச்சலை காட்டாம எந்த இடத்துல நம்ம துணிச்சலை காட்டணும், எந்த இடத்துல நம்ம நிதானமா இருக்கணுங்கிறத இவங்க நல்லா தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க ரியாக்ட் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நல்ல பலன் உண்டு. இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணுங்க. அதே போல பெண் தெய்வங்களை இவங்க வணங்கிட்டு வந்தாங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற சித்திரகுப்தர் ஆலயத்துக்கு முடிஞ்சப்பெல்லாம் போயிட்டு வந்தா நல்ல பலன் கிடைக்கும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தரை வழிபாடு பண்றது, சித்திரகுப்தர் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணா இவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால இவங்க வாழ்நாள் ஃபுல்லா முருகப்பெருமான வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்ல பலன் உண்டு. இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தா, செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போய் துவரம் பருப்புனால செஞ்ச சுண்டலை முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணி தானம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். சிவப்பு நிற ஆடைகளை ஏழை எளியவர்களுக்கு தானம் கொடுக்கலாம். இவங்க கோடானு கோடி யாகங்கள் செய்யறத விடவும் சிவபெருமானுக்கு ஒரு வில்வ இலைய சமர்ப்பணம் பண்ணி வழிபட்டா அந்த கோடானு கோடி யாகங்கள் பண்ண பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு மகிமை நிறைந்த இந்த வில்வ மரம் சித்திரை நட்சத்திரத்துலதான் தோன்றுச்சு. வில்வ மரத்தை தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா வில்வ மரம் ஸ்தல விருட்சமா இருக்கிற கோயிலுக்கு போய் அந்த வில்வ மரத்துக்கு தண்ணி ஊத்தி வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். சிவன் கோயிலுக்கு எப்பெல்லாம் இவங்க போறாங்களோ வில்வ இலைய சமர்ப்பணம் பண்ணி வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நன்றி நண்பர்களே. இது போல பல நல்ல தகவல்களுக்கு நம்ம டிவைன் வேதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பத்தின கமெண்ட்டை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததான்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க சொந்தக்காரங்களுக்கும் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நல்லதை பகிர்வோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.